வணக்கம் அனைவருக்கும். ஓம் நமசிவாய. என் பேர் புனிதவதி. நான் வந்து யாத்ரா ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஸ்பான்சர் பை சன்கிரீன் அரிசி. டே ஒன்லேருந்து பார்த்தவங்களுக்கு ஃபுல் ஸ்டாரி தெரியும். ஸோ நாங்கள் வந்து 10 பேர் வந்து வின்னு. அதில் நான் நம்பர் 4. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னையோட 8 நாள் முடியுது. ஸோ நான் யாத்ரா பயணத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் மலேசியாவிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த நாள் வந்து 2 கோயில் கவர் பண்ணாங்க. ஸோ 2 கோயில், அந்த 2 கோயிலும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களோட மெயின் கன்சர்ன் வந்து 6 படை முருகர் டெம்பிள் தான். ஸோ நாங்கள் 6 படை முருகரையும் இன்று கடைசி நாள் திருத்தணியோடு முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடச்சிச்சு எங்கள் எல்லாருக்கும். இது ஒரு மன நிறைவான ஒரு பயணம். ஸோ இந்த யாத்திரை வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஸோ அது கோடான கோடி நன்றி சொல்லணும். சன்கிரீனுக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இந்த யாத்திரையில் வந்து நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க, இது என்ன ஸ்பான்சர்ன்னு சொல்கிறீங்க, டிக்கெட் நீங்கள் காசு போட்டு வாங்கினீங்களான்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, நாங்கள் ஒரு வெள்ளி காசு கூட ஸ்பெண்ட் பண்ணலை. எல்லாமே ஸ்பான்சர். டிக்கெட்டு, சாப்பாடு, தங்குற இடம், எங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் ஸ்பெஷல் தரிசனம் எல்லாமே ஸ்பான்சர் தான் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது. கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கணும். 2 டேஸ் வந்து சாப்பாடு அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் எங்களோட யாத்திரானா உங்களுக்கே தெரியும், டைமிங்லாம் சொன்ன நேரத்தில் இருக்காது, தூக்கமும் சொன்ன நேரத்தில் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஊரில் தங்கலை, டெய்லி ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஸோ எங்களோட சாப்பாடு காசு டெய்லி அவங்க எங்களுக்கு கையிலே கொடுத்துட்டாங்க. அது என்னமோ எங்களுக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. நம்ம சொந்தமாக யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ சாப்பாடில் எந்த குறையும் இல்லை. இந்த ட்ரிப்பில் வந்து ஆக்சுவலி 9 days 8 nights சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 18 temples சொல்லியிருந்தாங்க. ஸோ குற்றாலம் நாங்கள் போயிருந்தோம். காஞ்சிபுரத்தில் வந்து புடவைலாம் எடுக்க போயிருந்தோம். ஸோ த பெஸ்ட் பார்ட் வந்து நம்மளோட 6 படை முருகரோட தரிசனம், அந்த கோவில் பார்க்க 1000 கண்கள் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த கட்டட கலைகள், அந்த சிற்ப கலைகள், அதெல்லாம் சொல்ல வார்த்தையில்ல, வர்ணிக்க வார்த்தையில்ல, அற்புதமாக இருந்தது. அப்புறம் தஞ்சை பெரிய கோயில், மிகப்பெரிய சிவன் டெம்பிள், ஒன் ஆஃப் சிவன் டெம்பிள், ரொம்ப அருமையாக இருந்தது. எங்களுக்கு அன்றைக்கி வந்து பிரதோஷ தரிசனம் கிடச்சதோ, ஏன்னா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அது. அப்புறம் கிரிவலம் 14 days 14 கிலோமீட்டர் கிரிவலம் நாங்கள் செஞ்சோம். அந்த கிரிவலமும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடித்தோம். ஒரு டவுட் இருந்துச்சு முடிக்க முடியுமான்னு. ஆனால் நம்ம ஈஸ்வரன் அருளால் எல்லாருமே வந்த 10 பேருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எந்த தடங்கள் இல்லாமல் செஞ்சிட்டோம். இந்த யாத்திரைக்கு வந்து மொத்தம் 10 பேர் வந்து லக்கி ட்ரா வின்னர்ஸ். ஸோ ஒரு பயம் இருந்தது. நம்ம யாரும் தெரியல. வீட்டில் உள்ளவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, தெரியாத ஆள் கூட போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் கூப்பிட்ருக்காரு, போவோம், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் வந்தேன். ஆனால் உண்மையாகவே 10 பேரும் வந்து தங்கமானவங்க. ஒருத்தரை வந்து விட்டு கொடுக்கல. எல்லோரும் வயசு வேறு தான். வயசு கூட உள்ளவங்களும் இருந்தாங்க, யங்கும் இருந்தாங்க, மிடில் ஏஜும் இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் வந்து இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஒருத்தர் விட்டு கொடுக்காம கிரிவலம்லாம் வந்து நம்ம அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டோம். அப்போ கூட ஒருத்தர் நின்று எங்களை கூட்டிகிட்டு ஒத்துமையாக போய் எங்களை ஒருத்தர் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிடும் போதும் சரி, ட்ராவல் பண்ணும் போதும் சரி, ஈவன் டிரைவர்ஸ் கூட டூரிஸ்ட் கைட் எல்லாருமே எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த தரிசனமும் அவங்க நடத்திய விதமும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ வாய்ப்பு கொடுத்த சன்கிரீனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் சீசன் 2ல் வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜேபி டு சிங்கப்பூர் டு ஜேபி டெய்லி ட்ராவல் பண்ணி குடும்பத்துக்காக உழைக்கிற பல பேர் இருக்காங்க. அதில் பல இந்தியர்கள் இருக்காங்க. இவங்களும் ஒரு ஆள், புனிதவதி மாசிலாமணி. இவங்களுக்கு ஆசை 6 படை முருகரை வந்து பார்த்துடணும். ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை நிறைவேற்றிடணும். திருச்செந்தூர் முருகரை பார்க்கணும், பழனிமலை ஆண்டவனை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிட்டு இருந்தாங்க. அவங்க வாங்கின இந்த சன்கிரீன் சொர்ணா புழுங்கல் அரிசியில்
வின்னராகி இப்போ அவங்க இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு இந்த பேரில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் அவங்க சூஸ் பண்ண டேட்டில் கும்பமேளா போகிறதுக்கு முடிவு வந்துருந்துச்சு. இதில் அவங்க ரெண்டுத்தையும் தராசில் போட்டு பார்க்கணும். கும்பமேளா போகணுமா, ஆறுபடை முருகரை பார்க்கணுமா. கும்பமேளாவை விட்டு கொடுத்துட்டு ஆறுபடை முருகரை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்களை பாராட்டி எங்களோட கோல்டன் டிக்கெட் வின்னராக நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோம். அவங்களோட கம்பேர்ஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சு சொல்லிட்டு ஆனந்தத்தில் இருக்கிறது பார்க்க முடிச்சு. இதே போன்ற உங்கள் வீட்டு நபரும் அல்லது நீங்களும் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும், நானும் ஆறுபடை முருகரை பார்க்கணும், 23 திருத்தலம் சொன்னீங்களா அது எல்லாத்தையும் பார்க்கணும், மதுரை மீனாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி இவங்களை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சொந்த காசு போட்டுட்டு போனோமா கஷ்டமாயிருமே, எல்லாமே நம்மளுக்கு புபானான் ஆயிரும்னு நினச்சிருக்க சில பேர் மத்தியில் இந்த லக்கி வின்னராக போனோமா கண்டிப்பாக முருகரோட கால்ஸ் வழியாக தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆனந்தத்தில் கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அன்போடு வர வைக்கிறோம். சன்கிரைன் சீசன் 2 இன்னும் கொஞ்ச நாளில் தொடங்க போது. என்னோட சேனலை பொறுத்திருந்து காத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் நான் தெரிவிப்பேன். முருகன் துணை.